பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே இந்த 10வது மாதத்திலும் கூட இந்த 1ஆம் தேதியிலே இந்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துவோம். 9 மாதங்கள் நம்மை கிருபையாய் பாதுகாத்து இந்த 10வது மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு புதிய மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பாருங்கள், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வறண்ட நிலத்தில் இருக்கிற அனுபவத்தை மாற்றி ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தருகிற ஒரு நன்மையை தருகிற ஒரு மாதமாய் இது மாறட்டும். அதற்கு முன்புள்ள வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே பயங்கள் காணப்படும் என்று சொல்லி கர்த்தர் எத்தனை அருமையான பெயர்களை நாம் பிள்ளைகளை வளர்க்கும் போது அவர்களுடைய ஒரு அட்டென்ஷனை பிடிக்கிறதுக்காண்டி நம்ம சொல்லுவோம், நிறைய அநேக வசீகர வாக்குகளை சொல்லுவோம். அப்படியாகலும் பிள்ளைகள் என்னை நோக்கி பார்க்க மாட்டார்களா, இல்லை என்று என்னை பார்த்து ஒரு வார்த்தையை அம்மா சொல்வதற்கு கீழ்ப்படிய மாட்டார்களா என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற தாயை தகப்பனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பெயர் யாக்கோபே, இஸ்ரவேலே, யெஷூரனே என்றெல்லாம் சொல்லி நம்முடைய பெயரை சொல்லி அவர் எவ்வளவு நம்மை நேசிக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அந்த நேசம் இந்த உலகத்தின் எல்லா காரியங்களை விட மேலானது. காரணம், ஒரு தாய் ஒரு பெயரை சொல்லி கூப்பிடும் போது அந்த பிள்ளை அவ்வளவு மகிழ்கிறது, அந்த பிள்ளையுடைய இருதயம் மாறுகிறது. அதுபோல இன்றைக்கு எத்தனை வேளைகளில் கர்த்தருடைய சப்தத்தை கேட்டும் நாம் வழிமாறி போகிற ஒரு அனுபவத்திலே காணப்படுகிற வாலிப பிள்ளைகளை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, தாகம் இருக்க வேண்டும். எந்த தாகம் இருக்க வேண்டும்? அவர் கல்வாரி சிலுவையிலே ஒரு ஆத்தும தாகத்தோடு சொன்னார், தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி. எதற்காக? உங்களையும் என்னையும் மீட்பதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் போது ஆத்தும தாகத்தோடு இந்த சிலுவையிலே அவருடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல நாமும் ஆத்தும தாகமுள்ளவர்களாய் இன்றைக்கு திறப்பிலே நின்று ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகம் அதுபோல அழிவை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு கூட்ட ஆத்துமாக்களாய் நாம் நின்று ஜெபிக்கும் போது நிச்சயம் அது அநேகருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை, ஒருவேளை நாம் உள்ளிருந்து பார்க்கும்போது ஒன்று நடப்பதாய் காணப்படுவதில்லை, ஆனால் ஏதோ ஒரு இடத்திலே ஆத்தும அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆகையால் இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரம் வயல்வெளியாய் மாற வேண்டுமானால் ஆத்தும பாரத்தோடு ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம், தேசத்தை கர்த்தருக்காய் மாற்றுவோம். God bless you all.